இந்த மன்ஹஜ் ஸலஃப் என்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, பெரும்பான்மையான சகோதரர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்திருக்கும். இஸ்லாத்தினுடைய, நமது மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் இரண்டு. என்னெல்லாம்? குர்ஆன், சுன்னா. இந்த இரண்டும் தான் மார்க்கத்தின் அடிப்படை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நிறைய பயான்களை கேட்டிருக்கேன் தானே. வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்படி குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் மறுமையில் சுபிட்சமும் ஈடேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் என்று ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆன் எங்கும் நெடுகிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் என்னவென்று சொன்னால், பிஃபஹிமி மன், யார் புரிந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவது. காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹீன், ஒவ்வொரு சாராரும் தங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எல்லோரும் இன்றைக்கு என்ன சொல்கின்றார்கள்? நாங்க தான் குர்ஆன் ஹதீஸ், நாங்க தான் நேர்வழியில இருக்கின்றோம், எங்களுக்கு பின்னால் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைய முடியும் என்று எல்லோரும் சொல்வதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்ப இந்த நேர்வழியினுடைய அளவுகோல் என்ன? எது நேர்வழி? எதன் அடிப்படையில் நேர்வழியை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? காரணம், இன்றைக்கு மக்கள் அதிகமான குழப்பத்தில் இருக்கின்றார்கள். எல்லாரும் குர்ஆன் ஹதீஸை தான் பேசுறாங்க. கோமாளி கூட்டங்களும் குர்ஆன் ஹதீஸை சொல்லித்தான் கபர் வணக்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். அதே போன்று வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள விஷயங்களை பேசக்கூடிய 40 நாள், 3 நாள், 7 நாள், 10 நாள் என்று செல்லக்கூடியவர்களும் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்லுகின்றார்கள். யார் சொல்லுவதை நாம் பின்பற்றுவது, எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு தடுமாற்றம் நமது மக்களிடத்தில் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஒரு பிரார்த்தனையை செய்கின்றோம். என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? தொழுகையில இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையில் நீ எங்களை நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இறைவா, அந்த நேரான பாதை என்பது உனது கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய பாதையும் அல்ல, வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல என்று நாம் என்ன செய்கின்றோம்? எல்லா தொழுகையிலும் பிரார்த்தனை செய்கின்றோம். அப்ப இந்த நேர்வழி பெற்றவர்கள் யார்? இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். 4வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளில் எவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அந்த நபிமார்களோடு, அந்த உண்மையாளர்களோடு, அந்த சுஹதாக்களோடு, அந்த நல்ல மக்களோடு இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் அழகிய நண்பர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் மன்ஹஜுஸ் ஸலஃப். நபிமார்களுடைய வழிமுறை தான் மன்ஹஜுஸ் ஸலஃப். அந்த நபிமார்களை உண்மைப்படுத்திய சஹாபாக்களுடைய வழிமுறை தான் மன்ஹஜுஸ் ஸலஃப். இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை துச்சமாக கருதி களத்திலே உஹதிலும் பத்ரிலும் இழந்தார்களே, அவர்களுடைய தரீக், அவர்களுடைய பாதை தான் மன்ஹஜுஸ் ஸலஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஹத்தன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கோட்டை வரைந்தார்கள். சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதை. ثم خط خطوطا عن يمينه وعن شماله, இடது பக்கமும் வலது பக்கமும் பல கோடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரைந்தார்கள். சொன்னார்கள், அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தான் யதுஉ இலைஹி, வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் ஷைத்தான் அவனுடைய பாதையில் உங்களை அழைப்பான். ثم தலா, பிறகு ஓதினார்கள், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நேரான ஒரு கோட்டை போட்டார்களே, அந்த கோட்டை வைத்து சொன்னார்கள், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான பாதை. ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து தடம்புரளச் செய்துவிடும், உங்களை அது பாதையை மாற்றிவிடும், பிரித்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டி சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சலஃப் மன்ஹஜ் என்பது இது ஏதோ ஒரு புதிய மதுஹப் அல்ல. நாம் எல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த மன்ஹஜு சலஃபினுடைய அஹமியத், முக்கியத்துவம் நமக்கு உணர்த்தப்படாமல் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது தமிழ் சமூகத்திலே மன்ஹஜு சலஃப் என்பது, அது ஒரு மூன்றாவது மதுஹபை போன்று மாற்றிவிட்டார்கள். மன்ஹஜு சலஃப் என்பது ஒரு புதிய மதுஹப் என்று மாற்றிவிட்டார்கள். இல்லை, மன்ஹஜு சலஃப் அதுதான் குர்ஆன் ஹதீஸ் தான் மன்ஹஜு சலஃப். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் என்ன சொல்லுகின்றோம்? குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கியுள்ளப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து நேரடியாக கல்வியை பெற்ற மக்கள், அல்லாஹுவால் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட மக்கள், அவர்கள் எப்படி குர்ஆனை புரிந்து கொண்டார்களோ அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி ஹதீஸை புரிந்து கொண்டார்களோ அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொள்ளும் போது நமக்கு மத்தியிலே பிரிவினைகளோ பிளவுகளோ பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படாது. மசாயில் விஷயங்கள் வேணும்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது. ஆனால் அகைதாவுடைய விஷயத்தில், அடிப்படை கொள்கையுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராது. இன்றைக்கு இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹூசியீன்கள் ராஃபிதாக்களை பற்றி சொன்னார்கள். இந்த ராஃபிதாக்களாக இருக்கட்டும் அல்லது ஹூசியீன்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எப்படி தோன்றினார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பினரும் இவர்கள் குர்ஆன் ஹதீஸை அவர்களுடைய வழிகாட்டிகள் தலைவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் ராஃபிதாக்கள் என்றும் ஷியாக்கள் என்றும் ஃபாத்திமியாக்கள் என்றும் ஹவாரிஜிகள் என்றும் முத்தஸிலாக்கள் என்றும் ஜஹ்மியாக்கள் என்றும் இப்படி பல பிரிவுகள் இஸ்லாமிய சமூகத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நமது ஈமான் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நமது ஈமானுக்கு அளவுகோலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய ஈமானை சொல்லுகின்றான். வெறுமனே நாம் ஈமான் கொண்டோம் என்று விட்டால் அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த ஈமானுக்கு அளவுகோலாக சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்லுகின்றான், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்களும் ஈமான் கொண்டால், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொள்வதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் ஈமான் கொள்வதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா? அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, யார் அந்த ஈமான் கொண்ட மக்களை மடையர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் மடையர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனம் முனாஃபிக்குகளை பார்த்து பேசுகின்றது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் குர்ஆனை ஈமான் கொண்டதை போன்று, சுன்னாவை ஈமான் கொண்டதை போன்று, மறுமையை ஈமான் கொண்டதை போன்று, சொர்க்கத்தை ஈமான் கொண்டதை போன்று, நரகத்தை ஈமான் கொண்டதை போன்று, விதியை ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த முனாஃபிக்குகள் கேட்டார்கள், மடையர்கள் ஈமான் கொள்வதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா? அல்லாஹ் சொன்னான், இவர்கள் தான் மடையர்கள் என்று சொன்னான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே,
சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி ஈமான் கொண்டார்களோ, அதுதான் மன்ஹஜு ஸலஃப், அதுதான் சரியான வழிமுறை. இந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு புது வழிமுறை அல்ல, இது ஒரு புது மதுஹப் அல்ல, இது ஃபஹ்மு ஸலஃப், குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. அல்லாஹ் தஆலா இன்னும் பாருங்கள், சஹாபாக்களுடைய புரிதலில் தான் நேர்வழி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த தகவல் இருக்கின்றது, இந்த உரை இருக்கின்றது, மிக முக்கியமான ஒன்று. நமது வாழ்க்கையின் மறுமையின் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இது, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். ஃபைன் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டால், பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், எப்படி புரிந்து கொண்டார்கள், எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி மறைவான விஷயங்களை நம்பினார்கள், அப்படி நாம் நம்ப வேண்டும். இதுதான் ஃபஹ்மு ஸலஃப், இதுதான் மன்ஹஜு ஸஹாபா, இதுதான் அகீதத் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் நேர்வழி பெறுவீர்கள். வஇன் தவல்லவ், நீங்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டால், ஃபைன்னமா ஹும் ஃபீ ஷிகாக், தெளிவான பிரிவினையிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை யார் அழகிய முறையில் பின்பற்றினார்கள் அவர்களும், பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்கின்றான், அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொள்கின்றார்கள். இந்த வசனத்தை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்கள் புரிந்து கொண்டதை போன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒரு வசனம். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு முஹாஜிர்கள் அன்சார்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். முஹாஜிர்களிடத்தில் ஹிஜ்ரத், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அன்சாரிகளிடத்தில் நுஸ்ரத், உதவி செய்கின்ற மனப்பான்மை, அதை பின்பற்ற வேண்டும். இதை தவிர சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லவில்லை என்று பச்சையாக பொய் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தெளிவாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், முஹாஜிர்களிடத்திலும் அன்சாரிகளிடத்திலும் ஹிஜ்ரத் நுஸ்ரத் என்ற இந்த ரெண்டு தன்மை மட்டும்தான் இருந்ததா? இல்லை. அவர்களிடத்திலே இபாதத் இருக்கவில்லையா? அவர்களிடத்திலே அஹ்லாக் இருக்கவில்லையா? அவர்களிடத்திலே அகீதா கொள்கை இருக்கவில்லையா? அவர்களிடத்திலே தியாகம் இருக்கவில்லையா? எல்லாம் இருந்ததே. அப்ப எல்லா விஷயத்திலும் தான் அவர்கள் புரிந்து கொண்டதை போன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பின்பற்றியதை போன்று நாம் பின்பற்ற வேண்டும். தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்படி நாம் பின்பற்றினோம் என்றால், அஅத்தல்லாஹு அஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா ذلكல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆறுகளை ஓடக்கூடிய சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான், அதிலே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் இன்னும் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஹ்மு ஸலஃப், மன்ஹஜு ஸலஃபுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த வசனம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை தங்களுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். வமன் யுஷாகிகிர் ரசூல், யார் தூதருக்கு முரண்படுகின்றார்களோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி' கைர சபீலில் முஃமினீன், இதுதான் நேரான பாதை என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் தூதருக்கு முரண்படுகின்றார்களோ, இந்த தூதர் விட்டு சென்ற அந்த பாதைக்கு முரண்படுகின்றார்களோ, வயத்தபி' கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்லாத பாதையிலே யார் செல்கின்றார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா, அவர்கள் செல்லுகின்ற பாதையில் செல்லவிட்டு அவர்களை நரகத்திலே நுழை வைப்போம், அதுதான் தங்குமிடத்தில் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், வயத்தபி' கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்லாத பாதை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் போது மூமின்களாக இருந்தவர்கள் யார்? யாருங்க? யார்? சஹாபாக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அந்த முதல் அழைப்புக்கு சொந்தக்காரர்கள் யார்? சஹாபாக்கள்.
அப்ப அந்த வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்லாத பாதையில் யார் செல்கின்றார்களோ, அவர்கள் புரிந்து கொள்ளாததை போன்று யார் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ என்று அர்த்தம். அதனால ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களுடைய விளக்கம், சஹாபாக்களுடைய புரிதல் என்பது மிக முக்கியமான அடிப்படை. அந்த அடிப்படை இல்லாத காரணத்தினால்தான் எல்லா பிரச்சனைகளும் பிரிவுகளும். ஏன் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஜல்லிக்கட்டுக்கு முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு மல்லுக்கட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்ன காரணம் இதுக்கு? இன்னைக்கு நிறைய மக்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயத்திலே என்ன நினைக்கிறாங்க? தமிழ் பண்பாடு, நமது கலாச்சாரம். யாருடைய கலாச்சாரம் இந்த ஜல்லிக்கட்டு? யாருடைய பண்பாடு? யார் காட்டி தந்த வழிமுறை? இப்படி தவறாக முஸ்லிம் சமுதாயம் வழிநடத்தப்படுவதற்கு என்ன காரணம்? ஃபஹ்மு ஸலஃப் இல்ல. உலமாக்கள், ஸலஃப் உலமாக்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை. இப்ப இது சம்பந்தமாக உலமாக்கள் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க? குர்ஆன் சுன்னாவிலிருந்து உலமாக்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுகின்றார்கள்? அவர்களுடைய மார்க்க தீர்ப்பு என்ன? அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் ஏதோ உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்படக்கூடாது. நாம் தான் சொல்லுகின்றோம் இஸ்லாம் என்பது மொழி இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது என்று. ஆனால் அந்த இன மொழி உணர்வுக்கு நாமும் நம்முடைய மக்களும் அடிமையாகி விடுகின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரிய ஃபஹ்மு ஸலஃப் என்பது, சஹாபாக்களுடைய புரிதல் என்பது மிக மிக முக்கியம். ஸலஃப் உலமாக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் உலகம் தெரியாமல் எல்லாம் இல்லை. அவர்களுக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து வெளிப்படையாக நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் தெரியும், எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் லஜனத்து தாயிமா வல் இஃப்தால நிறைய ஃபத்வாக்களை, மார்க்க தீர்ப்புகளை அவ்வப்போது ஒவ்வொரு கால சூழலிலும் நடக்கின்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் மார்க்க தீர்ப்பை கொடுக்கின்றார்கள். சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஒரு நேரத்தை கூட வீணடிக்க மாட்டார்கள். அவர்கள் மார்க்கத்திற்காக முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடியவர்கள், கல்விக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இல்ல. இது சம்பந்தமாக தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அர்ருஜூ இலா அஹ்லுஸ் சுன்னா, அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்களின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இதற்காக அவர்கள் என்ன மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள்? ஹதீஸ் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் அதை பார்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். மனோ இச்சைக்கு அடிமையாகி பன்முக சமூகத்திலே அதிகமான மக்கள் ஒன்றை பின்பற்றுகின்றார்கள், அதிகமான மக்கள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். அதனால நாமும் ஆதரவு அளிப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் வரக்கூடாது. இதற்கு நாம் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் பிறகு அவர்கள் குர்பானியிலே கை வைப்பார்கள். அதனால நாம் இதற்கு ஆதரவு, ஒரு தீமையை தடுப்பதற்கு இன்னொரு தீமையை ஆதரிப்பது எப்போதும் தீர்வாகாது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அதனால ஃபஹ்மு ஸலஃப் என்பது மிக முக்கியம். குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் எந்த அடிப்படையில் புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நாம் நிற்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ഖൈറു உம்மத்தி கர்னி, என்னுடைய நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டிலேயே என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதற்கு பிறகு வந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வந்தவர்கள். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சும்ம இன்ன பஅதக்கும் கௌமன், அதற்கு பிறகு ஒரு கூட்டம் வரும், யஷ்ஹதூன், அவர்கள் சாட்சி சொல்வார்கள், வலா யுஸ்தஷ்ஹதூன், அவர்கள் சாட்சி சொல்லப்படும்படி வேண்டப்பட மாட்டார்கள். யாரும் நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. இவர்களாகவே முந்திக் கொண்டு சாட்சிக்காக வந்து நிற்பார்கள். வயகூனூன், மோசடி செய்வார்கள். வலா யுத்தமனூன், அவர்களிடத்திலே நம்பிக்கை இருக்காது. வயந்துரூன், அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களிடத்தில் பிரித்தவர்கள், உடலால் கொழுத்தவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுதுவிட்டு மக்களை பார்த்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஃபவஅலனா மௌஇலத்தன் பலீகத்தன், ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? ஸரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து விட்டது. ஃபவஅலனா வஜலத் மின்ஹல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விட்டது. அப்படி ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஃபகால காயிலுன் யா ரசூலல்லாஹ் கஅன்ன ஹாதிஹி மௌஇலத்தும் முவத்திஅ,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, விடை கொடுக்க கூடிய ஒரு உபதேசத்தை போன்று இது இருக்கின்றது என்று எங்களிலே ஒருவர் சொன்னார். அல்லாஹுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் எதை வாக்களிக்கின்றீர்கள், எங்களுக்கு ஊசிக்கும், எங்களுக்கு நீங்கள் எதை உபதேசம் செய்கின்றீர்கள்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஸ்ஸம்உ வத்தாஅ வ இன் அப்தன் ஹபஷியன், அபிசீனிய கருப்பு நிறை அடிமையாக இருந்தாலும் அந்த ஆட்சியாளனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஃபைன்னஹு மை யஈஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா, எனக்கு பிறகு நீங்கள் அதிகமான கருத்து முரண்பாடுகளை பார்ப்பீர்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, எனது வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் தமஸ்ஸகு பிஹா வ அல்து அலைஹா பின் நவாஜித், கடவாய்ப்பற்களால் இறுக்கமாக வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வையாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர், ஒவ்வொரு புதுமையான காரியங்களை கொண்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபைன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா விதமான புதுமையான காரியங்களும் பித்அத் வழிகேடு. வ குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது சுன்னத்தை, எனது வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனது சஹாபாக்கள் குலஃபாஇர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்கள், அவர்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நவீன காலகட்டத்தினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நமது உலமாக்களிடத்திலே, சலஃப் உலமாக்களிடத்திலே நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் உண்டு. அதன் அடிப்படையில் இந்த சமூகம் பயணிக்க வேண்டும். எப்போது அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் பயணிக்க தவறிவிட்டதோ அங்குதான் எல்லா பிரச்சனைகளும். இந்த ISIS என்ற ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் வந்தது. இந்த கூட்டம் வந்த உடனேயே இங்குள்ள உலமாக்கள் சொன்னார்கள், ஹவாரிஜி அவர்களை பின்பற்றாதீர்கள், நமது இளைஞர்களை அவர்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் எத்தனையோ உபதேசங்களை செய்தார்கள். ஆனாலும் நமது தமிழகத்தில் சில மக்கள் என்ன செஞ்சாங்க, டிஷர்ட்டை போட்டு அலைஞ்சாங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சாங்க. அது மிகப்பெரிய பஞ்சாயத்து. அதே போன்றுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டங்கள் ஒவ்வொரு பெயர்களில் உருவாகும். அவர்கள் ஒன்றில் ஹவாரிஜிகளாக இருப்பார்கள், அல்லது முஅ்தஸிலாக்களாக இருப்பார்கள், அல்லது ஜஹ்மியாக்களாக இருப்பார்கள். ஆனால் பெயர்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பெயர்களாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய கொள்கைகள், வழிகேடுகள் எல்லாம் அந்த ஆரம்ப வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் எந்த வழிகேடுகள் இருந்ததோ அந்த வழிகேடுகள் தான் வேறு பெயர்களிலே உருவாகி இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமது உலமா, நமது சலஃப் மன்ஹஜ், அந்த மன்ஹஜு சலஃப் ஃபஹ்மு ஸஹாபா, அவர்களுடைய விளக்கம் மிக முக்கியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை சொல்கின்றோம் தெரியுமா? அவர்களுக்கு அங்கீகாரம் இருக்கின்றது, சலஃபுகளுக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி இருக்கின்றது, அவர்கள் வெற்றி அளிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே ஃபயக்ஸு ஃபிஆமு மினன் நாஸ், மக்களிலே சிலர் போரிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஃபயகூலுன ஃபீக்கும், அவர்களிலே சொல்லப்படும், மன் சாஹப ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை தோழமை கொண்ட தோழர்கள் உங்களிடத்தில் இருக்கின்றார்களா என்று கேட்கப்படும். ஃபயகூலுன, சொல்வார்கள், நஅம் இருக்கின்றார்கள். ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களுக்கு வெற்றி அளிக்கப்படும். சஹாபாக்கள் எந்த கூட்டத்திலே போரிலே கலந்து கொண்டார்களோ அந்த கூட்டத்திற்கு வெற்றி அளிக்கப்படும். சலஃபுகளுடைய முக்கியம் அஹம்மியத்தை பாருங்கள். சலஃபுகளுடைய அஹம்மியத், சஹாபாக்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த கூட்டத்திற்கு வெற்றி அளிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, சும்ம யஅதி அலன் நாஸி ஸமானுன், பிறகு ஒரு காலகட்டம் வரும், ஃபயக்ஸு ஃபிஆமு மினன் நாஸ், மக்களிலே ஒரு சாரார் போரிடுவார்கள். ஃபயுகாலு ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தோழர்களை தோழமை கொண்ட தோழர்கள் யாரு? யாரு? தாபீன்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை தோழமை கொண்டவர்கள் உங்களிடத்தில் இருக்கின்றார்களா என்று கேட்கப்படும். அப்போது சொல்லப்படும், நாம் இருக்கின்றார்கள். ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களுக்கு வெற்றி அளிக்கப்படும். சும்ம யாத்தி அலன் நாஸ்,
அடுத்து ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் வரும். ஃபயுகாலு ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை தோழமை கொண்டவர்கள் இருக்கின்றார்களா? யார்? தபஅத் தாபீன்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கப்படும். ஃபயகூலுன சொல்லப்படும், நஅம் இருக்கின்றார்கள். ஃபயுஃப்தஹு லஹும் அவர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அப்ப எந்த கூட்டத்தில் எந்த படையில் சஹாபாக்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு வெற்றி, எந்த கூட்டத்தில் தாபீன்கள் இருந்தார்களோ அந்த படைக்கு வெற்றி, எந்த கூட்டத்தில் தபஅத் தாபீன்கள் இருந்தார்களோ அந்த படைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? வெற்றியை கொடுக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் சலஃபுகளுக்கு இருக்கின்றது, சஹாபாக்களுக்கு இருக்கின்றது, தாபீன்களுக்கு இருக்கின்றது, தபஅத் தாபீன்களுக்கு இருக்கின்றது. ஹலஃபுகள் பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கின்றது? என்ன அங்கீகாரம் இருக்கின்றது? எந்த அங்கீகாரமும் இல்லை. ஆனால் சஹாபாக்களை சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சஹாபாக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக சொல்கின்றான். பத்ருவாசிகளுடைய பாவங்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இவ்வளவு சிறப்புகள். அவர்களை புரிந்து கொள்வது மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்றமானதா? ஹலஃபுகள் பின்னால் வந்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்யாதவர்கள், ஹதீஸை பற்றி முழுமையான ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் புரிந்து கொண்டதை போன்று புரிந்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் இந்த சமுதாயத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகையை சஹாபாக்களுக்கு தொழ வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசல்லையே அமர்ந்திருக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இஷாவுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறாங்க. தொழ வைத்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் அதிகமாக என்ன செய்றாங்க? வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அதிகமாக பார்க்கறாங்க. சொல்றாங்க, அன்னுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, அன்னுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா. இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றதே அது வானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. ஃபைதா தஹபத்தின் நுஜூமு அத்தஸ்ஸமா மா துஅது. இந்த நட்சத்திரங்கள் சென்று விட்டால் வானத்திற்கு என்ன வாக்களித்தானோ அந்த வாக்களிப்பு வந்துவிடும், மறுமை நாள் வந்துவிடும் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வான அமனத்துன் லி அஸ்ஹாபி, நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன். ஃபைதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுஅதுன், நான் சென்று விட்டால் மரணித்து விட்டால் அவர்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. சில குழப்பங்கள் அப்பந்தான் குழப்பங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகுதான் ஒரு சின்ன சலசலப்புகள் ஏற்படுகின்றது. சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பார்த்து முர்த்ததாகி விட்டார்கள், மதம் மாறி விட்டார்கள். சஹாபாக்கள் அல்ல, முனாஃபிக்குகள். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன், நான் சென்று விட்டால் எனது தோழர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் அவர்களுக்கு வந்துவிடும். அடுத்து சொல்றாங்க, வஅஸ்ஹாபி அமனத்துல் உம்மதி, என்னுடைய தோழர்கள் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்ற காலமெல்லாம் எந்த விதமான வழிகேடும் அந்த சமுதாயத்திலே வரவில்லை. வழிகேடுகளுடைய எல்லா வாசல்களையும் அடைத்தார்கள். அந்த விஷயத்தில் மிக கடுமையாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் ஷியாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தாலே, அவர்களுடைய பேரை கேட்டாலே பிடிக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக இருந்தார்கள் வழிகேடுடைய வாசல்களை அடைப்பதிலே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயம், என்னுடைய தோழர்கள் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள். ஃபைதா தஹப அஸ்ஹாபி அத்தா உம்மதி மா யுஅதுன், எனது தோழர்களும் சென்று விட்டால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அனைத்து ஃபித்னாவும் வழிகேடுகளும் வந்தாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, மார்க்கத்தை எப்படி விளங்கிக் கொண்டார்களோ, அப்படி விளங்கிக் கொள்வதில்தான் நேர்வழியும் மறுமையின் ஈடேற்றமும் சொர்க்கமும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ஒரே ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபைன்னஹும் கானு அபர்ர ஹாதிஹில் உம்மஹ், இந்த சமூகத்திலேயே அபர்ர ஹாதிஹில் உம்மதி, இந்த சமூகத்திலேயே அதிகம் அதிகம் நன்மையை செய்யக்கூடியவர்கள். சஹாபாக்கள் நன்மை செஞ்ச மாதிரி நம்மளால யாராவது செய்ய முடியுமா?
சஹாபாக்கள் நன்மை செய்ததை போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் நீங்கள் மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்த தர்மம் ஈடாகாது என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், நாட்டை துறந்தார்கள், வீட்டை துறந்தார்கள், உறவினர்களை துறந்தார்கள், தியாகத்தின் எல்லா தியாகமும் செய்தார்கள். அடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் அஅமகஹா இல்மன், ஆழமான அறிவுடையவர்கள். ஏன் சஹாபாக்களை ஃபஹ்முஸ் ஸலஃப் ஃபஹ்முஸ் ஸஹாபா ஏன் தேவை தெரியுமா? ஆழமான அறிவுடையவர்கள். இன்றைக்கு நிறைய ஃபத்வாக்கள், ரெடிமேடு ஃபத்வாக்கள் நிறைய வருது, சாதாரணமாக வருது, டீ கடை மாதிரி ஆயிட்டு. டீ கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுற மாதிரி நிறைய ரெடிமேடு ஃபத்வாக்கள் வருகின்றது. என்ன காரணம்? ஆழமான அறிவில்லை. அறிவுள்ளவர்கள் பக்கம் அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அக்கறை இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அவர்கள் ஆழமான அறிவுடையவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் சிறிய சருகுதல் தான் ஏற்பட்டிருக்கின்றது, மிகப்பெரிய தவறுகள் ஏற்படவில்லை. அதே போன்று ஹதியன், மிகவும் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள். இந்த உலகத்திலே பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்தவர்கள். கௌமன் இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய தோழர்களாக அல்லாஹு தஆலா அவர்களைத்தான் தேர்வு செய்தான். நபியினுடைய தோழர்களாக அல்லாஹு தஆலா சஹாபாக்களைத்தான் தேர்வு செய்தான். அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், சொல்றாங்க, ஃபஅரிஃபு லஹும் ஃபضலஹும், அவர்களுடைய சிறப்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். வத்தபிஊஹும் ஃபி ஆசாரிஹிம், அவர்களுடைய அஸர்களை அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபைன்னஹும் கானு அலல் ஹதியல் முஸ்தகீம், அவர்கள்தான் மிக சரியான நேரான வழியை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தர்பியத்திலே வளர்ந்தவர்கள், அவர்களுடைய வாயிலிருந்து நேரடியாக இல்மை பெற்றவர்கள், கல்வியை பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமது மறுமையின் ஈடேற்றம், சொர்க்கத்தின் ஈடேற்றம், மறுமையின் வெற்றி குர்ஆன் சுன்னாவை ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஒரு இயக்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவரோ அல்லது அந்த அமைப்பினுடைய செயலாளரோ அல்லது அந்த அமைப்பினுடைய பொருளாளரோ அல்லது அந்த அமைப்பினுடைய அமைப்பாளரோ உருவாக்கி புரிந்து கொண்டதை போன்ற அல்ல. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான், எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான். ஃபஹ்முஸ் ஸலஃப் ஃபஹ்முஸ் ஸஹாபா, அதுதான் நமக்கு மறுமையின் வெற்றியை பெற்றுத்தரும். ஆக குர்ஆன் ஹதீஸை சலஃபுகள் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து இந்த உலகத்திலே பின்பற்றக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.